சித்ரா பௌர்ணமி கிரிவலத்தையொட்டி திருவண்ணாமலையில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குமரவேல் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். குமரவேல், போக்குவரத்தில் என்னென்ன மாற்றங்களை செய்திருக்கிறார்கள், எவ்வளவு பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது, அடிப்படை வசதிகள் என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க? வேதவள்ளி தமிழ் மாதங்களில் சித்திரை மாதம் வரக்கூடிய முழு நிலவு நாளை சித்ரா பௌர்ணமியாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த சித்ரா பௌர்ணமி நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படும் நிலையில் அக்னிஸ்தலமான திருவண்ணாமலையில் இன்று இரவிலிருந்து நாளை இரவு வரை சுமார் 20-30 லட்சம் பக்தர்கள் கிரிவலம் செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சித்ரா பௌர்ணமியானது இந்த ஆண்டு இன்று இரவு 9:51 மணிக்கு துவங்கி நாளை இரவு 11 மணி வரை நீடிக்க இருக்கிறது. இந்த நிலையில்தான் திருவண்ணாமலை நகருக்குள் பல லட்சம் பக்தர்கள் குவிவார்கள். அவர்கள் சிரமம் இன்றி கிரிவலத்தை மேற்கொள்வதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் முதல் நடவடிக்கையாக போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் பெங்களூரு, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூரில் இருந்து கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம் வரை செல்லக்கூடிய வாகனங்கள் ஊத்தங்கரை, செங்கம், திருவண்ணாமலை பாதையை தவிர்த்து மாற்றுப்பாதையான பர்கூர், வாணியாம்படி, வேலூர், ஆற்காடு, செய்யாறு, வந்தவாசி பாதையை பயன்படுத்த வேண்டும். அதே போலத்தான் கடலூர், புதுச்சேரி, விழுப்புரத்தில் இருந்து பெங்களூர், கிருஷ்ணகிரி மார்க்கமாக வரும் வாகனங்களும் இதே பாதையை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விழுப்புரம், கடலூர், புதுச்சேரியில் இருந்து பெங்களூர், கிருஷ்ணகிரி செல்லும் வாகனங்கள் ஏற்கனவே பயன்படுத்தப்படும் செஞ்சி, கீழ்பெண்ணத்தூர், திருவண்ணாமலை பாதையை தவிர்த்து மாற்றுப்பாதையான வந்தவாசி, செய்யாறு, ஆற்காடு, வேலூர், வாணியாம்படி, பர்கூர் பாதையை பயன்படுத்த வேண்டும். திருப்பதியில் இருந்து கேஜிஎஃப், வேலூர் வழியாக திண்டிவனம், விழுப்புரம், கடலூர் செல்லக்கூடிய வாகனங்கள் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டு வரும் கண்ணமங்கலம், போலூர், திருவண்ணாமலை பாதையை தவிர்த்து வேலூர், ஆற்காடு, செய்யாறு, வந்தவாசி ஆகிய பாதைகளை பயன்படுத்த வேண்டும் என காவல்துறை தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரைக்கும் வேலூர், விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், பெங்களூர், அதே சமயம் மாற்று ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஆந்திரா மாநிலம் இந்த பகுதிகளில் இருந்து மொத்தமாக 5000க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் திருவண்ணாமலைக்கு இன்றும் நாளையும் நாளை மறுநாள் மதியம் வரை இயக்கப்பட இருக்கிறது. இந்த சிறப்பு பேருந்துகள் நகருக்குள் வரும்போது அந்தந்த இடங்களில், உதாரணத்திற்கு நாம் பார்க்கக்கூடிய காட்சி வேலூரில் இருந்து வரக்கூடிய அண்ணா ஆர்ச் பகுதி, இந்த பகுதி வழியாக வரக்கூடிய வாகனங்கள் இங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தற்காலிக பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்படும். இதுபோலத்தான் மொத்தமாக 60க்கும் மேற்பட்ட தற்காலிக பேருந்து நிலையங்களும் 90க்கும் மேற்பட்ட தற்காலிக கார் பார்க்கிங் வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையை பொறுத்தவரைக்கும் இன்றும் நாளையும் 4240 காவல்துறையினரும் தீயணைப்பு வாகனத்தினரும் பாதுகாப்பு பணி ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். கோவிலுக்கு உள்ளே, கோவிலுக்கு வெளியே என மொத்தம் 1500க்கும் மேற்பட்ட கழிவு நீர் வசதிகளும் குடிநீர் வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு கோடை வெயில் கொளுத்தக்கூடிய சூழலில் கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்களுக்கு எந்தவித அசம்பாதமும் ஏற்படாத வண்ணம் கோவிலுக்கு உள்ளே 8 மருத்துவ குழுக்களும், கோவிலுக்கு வெளியே 54 மருத்துவ குழுக்களும், இதில் ஒரு குழு அவசர சிகிச்சை பிரிவாக 8 படுக்கைகளை கொண்ட குழுவாகவும் 30 ஆம்புலன்ஸ் வசதிகள், 5 இருசக்கர ஆம்புலன்ஸ் வசதிகள் என ஒட்டுமொத்தமாக நாளை பல லட்சம் பக்தர்கள் கிரிவலம் செல்லக்கூடிய இருக்கக்கூடிய நிலையில் மருத்துவம், குடிநீர், கழிவறை, போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு கட்ட விரிவான நடவடிக்கைகளை திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. அந்த வகையில் இன்று இரவு 9:51 மணிக்கு பௌர்ணமி துவங்க இருக்கக்கூடிய நிலையில் தற்போதே ஒரு சில பக்தர்கள் தங்களுடைய கிரிவலத்தை தொடங்கி இருக்கிறார்கள். வேதவள்ளி, விரிவான தகவல்களுக்கு நன்றி குமரவேல்.